நானும் மதுரக்காரன் தாண்டா. நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை மண்ணில் இருக்க அழகர் கோவில் பக்கம் இருக்க 18ஆம் படி கருப்பசாமி வந்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 18ஆம் படி கருப்பசாமி வந்து யார், எங்கேருந்து வந்தார், எதற்காக நம்மளோட மக்கள் எல்லாருமே அவரை வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மதுரை மண்ணில் உள்ள அழகர் கோவிலில் இருக்க சிலையை பார்த்துட்டு கேரளாவில் இருக்க மாமன்னர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளோட அழகர் சிலையை வந்து எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி ஒரு 19 பேரை வந்து நம்ம மதுரைக்கு அமுச்சு விட்றாங்க. அந்த 18 பேரில் ஒருத்தர் வந்து அந்த 18 பேருக்கு ஹெட்டு, அந்த 19 பேரில் 18 பேருக்கு ஒருத்தர் வந்து ஹெட்டு. இவங்கெல்லாம் அழகர் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அந்த சிலையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த 19வது ஆள், அந்த ஹெட் இருக்கார்ல, அந்த ஆள் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த சிலையை பார்த்து பிரமிச்சு போய் நிற்கிறாரு. வாவ் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்திருக்குது நம்ம மதுரை மண்ணில் இருக்க அழகரோட சிலை. அந்த 19 பேரில் வந்து ஒருத்தர் வந்து சிலையை பார்த்து பிரமிச்சு போய் நிற்கிறாரு. மற்ற 18 பேருமே ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. அதாவது தனித்தனி இடத்துக்கு போய் நிற்கிறாங்க. இந்த 19 பேருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னோட கண்களில் வந்து மாந்திரிகத்தால் செய்யப்பட்ட கண்மையை வந்து பூசிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு வந்து அவங்க தெரிய மாட்டாங்க, மனுஷங்க யார் கண்ணுக்குமே அவங்க தென்பட மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு. இந்த விஷயங்களில் எல்லாமே யாருக்காவது தெரிவிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்மளோட அழகர் மலை கண்ணன், அதாவது நம்மளோட அழகர் சாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கோவில் பூசாரி கனவுல போயிட்டு, இந்த மாதிரி என்னோடய கோட்டையில் வந்து 19 பேர் வந்திருக்காங்க, என்னை திருடிட்டு போய் வேறு இடத்துல வைக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க, எனக்காக ஒன்று பண்ணு, நீ வந்து எப்போவும் எனக்கு பொங்கல் பண்ணுவேல, அந்த பொங்கல் வந்து மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு எனக்கு பொங்கல் எடுத்துகிட்டு வா, இப்போ எடுத்துகிட்டு வா அப்படி சொல்லி கனவுல சொல்கிறாரு. உடனே இந்த பூசாரியும் அறத்தூக்கத்தில் எழுந்து போய் பொங்கல்லாம் ரெடி பண்ணி மிளகு நல்லா அந்த பொங்கல் மேலே போட்டு எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ளே வராங்க. வரக்குள்ளே இவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஸ்மெல்லு நெடி வந்து காரத்தை உண்டு பண்ணிடுது. கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுது. தண்ணி வரவும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டக்குன்னு கண் இப்படி துடைக்க ஆரம்பிச்சிடறாங்க. தண்ணியை துடைக்கக்குள்ளே அந்த கண்மையும் சேர்ந்து அழிஞ்சிருது. அழிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லார் கண்ணுக்குமே தென்படுறாங்க. அதாவது பூசாரி கண்ணுக்கு தென்படுறாங்க. தென்பட்ட உடனே பூசாரி வந்து அந்த கோவில் மணி அடித்து அங்கே இருக்கிற எல்லா ஆட்களையும் வர சொல்லிடுறாங்க. கோவில் மணி அடித்தது அப்படின்னாலே அங்கே ஏதோ ப்ராப்ளம், இல்லைனா ஏதோ ஒரு நியூஸ் வந்து சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் அங்கே கூடிடுவாங்களாம். வந்து பார்த்தா அங்கே 19 பேர் இருக்காங்க. யார் நீங்கள், எங்கேருந்து வந்தீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, நாங்கள் இந்த மாதிரி கேரளத்துலேருந்து எங்களை வந்து ஒரு மன்னர் அமுச்சு விட்டார் இந்த சிலையை எடுத்துகிட்டு வர சொல்லி, நாங்கள் வந்து இப்படி உள்ளே நுழைஞ்சிட்டோம், ஆனால் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போவுமே கருப்பசாமி வந்து அந்த சிலையை பார்த்து பிரமிச்சு ஒருத்தர் நின்னார்ல, அவர் பேர் வந்து கருப்பர். அப்போமே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க வந்து பேசுகிறதும் காதில் கேட்குது, பட் அந்த சிலையவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து இந்த 18 பேருமே சொல்கிறாங்க, எங்களை கூட்டிகிட்டு வந்தது இவர் தான் எங்களோட ஹெட்டு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவரை கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நாங்கள் இந்த மாதிரி சிலையை திருட தான் வந்தோம், ஆனால் இந்த சிலையோட அழகில் வந்து நாங்கள் மயங்கி வந்து எங்களையே மறந்து நின்று இந்த சிலையை வந்து ரசிச்சுட்ருக்கேன், ஸோ எங்களை வந்து எதுவும் பண்ணாதீங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அவங்க நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்கள வெளியே விட்டால் என்றைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான், ஸோ இவங்களை இங்கேயே வெட்டி இங்கே புதைச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த 18 பேரையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெட்டி ஒரு ஆளாகவும் புதைச்சிடுறாங்க. 1 by 1 புதைச்சிடுறாங்க. புதைச்சதுக்கப்புறம் இந்த 19வது ஆளாக நிற்கிறாருல கருப்பர், அந்த கருப்பரை வந்து வெட்ட வரக்குள்ளே அவர் சொல்கிறாரு, என்ன வந்து நீங்கள் வெட்டுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் என்ன வந்து இந்த 18 பேருக்கும் மேலே 19வது ஆளாக வைங்க, ஆனால் எனக்கு வந்து நார்மலாக இருக்கக்கூடாது, பெரிய ஒரு சிலை கூட எனக்கு வேண்டாம், பெரிய படியாக என்னை வந்து நீங்கள் கட்டணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து புரியலையே நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது, 18 பேரையும் தாண்டி 19வது ஆளாக நான் மேலே இருக்கணும், என்னை மீறி தான் அழகர் கோவிலுக்குள்ளே காற்றாக இருந்தாலும் நீராக இருந்தாலும் என்னை மீறி தான் போகணும், அவருக்கு வந்து நான் காலங்காலமாக ஜென்மங்களாக நான் வந்து அவருக்கு பாதுகாவலனாக இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன், எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் அவருக்கு செய்கிற நெய்வேத்தியத்தை வந்து அவருக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்தா போதும், அவருக்கு பிரசாதம் பண்ணுறது வந்து அவருக்கு முடிச்சுட்டு எனக்கு கொண்டு வந்து படைச்சா போதும், அவருக்கு போட்ட மாலைகள் மிச்சம் இருந்தால் எனக்கு அந்த மாலைகளை படைச்சா போதும், நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன், என்னை வந்து அழகர் சாமியோட பாதங்களில் நான் இருக்க மாதிரி அவருக்கு நான் காவலாக இருக்கிற மாதிரி என்னை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வைங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அதுதான் அவர் பேரை கேட்டாங்க அப்படின்னா, அப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து மலையாளத்து கருப்பு அப்படி சொல்லியிருக்காரு. மலையாளத்து கருப்பு அப்படின்னா அவர் வந்து கேரளாலேருந்து வந்த ஒருத்தர் தான் கருப்பசாமி.
அப்போ அந்த இடத்துல அழகர் மலை கண்ணன் அந்த தெய்வத்தோட வாசல்கிட்ட வந்து 18ஆம் படி கருப்பை வந்து புதைச்சிட்டாங்க. மேலே ஃபஸ்ட் ஆளாக அவர் தான் புதைச்சிருக்காங்க. அப்போ 19 பேருமே இறந்து அந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்காங்க. அதில் 18ஆம் படி கருப்பசாமிக்கு மட்டுமே ஒரு பெரிய கதவு வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் வெட்ட போகக்குள்ளே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னை வந்து நீங்கள் சிலையாவோ அது இதுன்னெலாம் வச்சு வழிபட வேண்டாம், எனக்கு பெரிய படி கட்டுனா போதும், ஒரு பெரிய வாசல் வச்சு கட்டுனா போதும் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த தெய்வத்தை வந்து அந்த ஒரு பெரிய கதவு இருக்கும் 18ஆம் படி கருப்பசாமிக்கு. அந்த டோர் ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து சிலைகளோ பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறதுக்கான பொருட்களோ அங்கே இருக்காது, ப்ளைனாக தான் இருக்கும். ஏன்னா அந்த டோர் இருக்கிற நிலை, அந்த நிலை தான் 18ஆம் படி கருப்பசாமியோட தெய்வம். அது அவரை நம்ம அந்த இடத்துல இருக்கிறதா தான் நம்ம இப்போ வரையும் வழிபட்டுட்டு வந்துட்டுருக்கோம். நம்மளோட முன்னோர்களும் அதை தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த விஷயமும் தெரிஞ்சு கருப்பசாமி அழகர் மலை கண்ணனை வழிபடும் போதேவும் கருப்பசாமியும் சேர்ந்தே வழிபட வர வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சிலர் வந்து அந்த காலத்தில் தன்னோட குலதெய்வங்கள் எதுன்னே தெரியாதுல்ல. அப்போ வந்து பெரிய கோவில் வந்து அழகர் மலை கண்ணன் அழகர் கோவில் தான். அதனால் அழகரை வந்து குலதெய்வமாக எடுத்துக்கிட்டாங்க. அவரை காவ காக்கிற கருப்பசாமியையும் தன்னோட குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சில மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மதுரை மண்ணில் இருக்கிற கோவிலேருந்து, அதாவது அழகர் கோவிலில் 18ஆம் படி கருப்போட பிடிமண் எடுத்துகிட்டு போய் சில மாவட்டங்களில் வச்சு அங்கே வந்து கருப்பண்ணசாமியை வந்து அந்த மண்ணை வச்சு வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தான் நம்மளோட கருப்பு சாமி வந்து மதுரையிலேருந்து நிறைய ஊருங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகி போனது. அதுக்கப்புறம் இப்போ முக்கால்வாசி தமிழ்நாட்டில் முக்கால்வாசி இடங்கள் வந்து காவல் தெய்வம் அப்படின்னாலே கருப்பசாமி மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த நல்லது கெட்டது, அதாவது நம்ம வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு, இல்லைனா நம்மளுக்கு வந்து இந்த செய்வினை பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலும் இந்த 18ஆம் படி கருப்புக்கிட்ட வந்து நம்ம மனமுருகி வேண்டிட்டு போனோம் அப்படின்னா அது வந்து செய்வினைகள் அப்படியே கட்டாகிறதாகவும் அவங்கள வந்து கருப்பசாமியை தண்டிக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே போல் அந்த நகைகள் இதெல்லாம் காணும் அப்படின்னாலும் கருப்பசாமிகிட்ட வந்து முறையிட்டு போனோம் அப்படின்னா மிஞ்சினால் ஒரு 15 நாட்குள்ளே அது நம்மளோட கைக்கு வர்றதாகவும் சொல்லப்படுது. ஓகே கைஸ், என்னோடய வீடியோ நான் எந்தளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியல, பட் நான் தெரிஞ்ச வரையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் நான் உங்கள் நித்யா. டாட்டா, பை பை, டேக் கேர்.